சாய் மெய்யன்பர்களுக்கு வணக்கம். பாபா நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நவவித பக்தியில 4வது வகை பாத சேவனம், அதாவது பாபாவினுடைய திருவடியை தொழுவது அப்படிங்கிறது. இறைவனுக்கு சேவை செய்வதுங்கிறது ரொம்ப முக்கியமான பக்தி வழி. அதுதான் பாபாவும் சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, லக்ஷ்மி பாய் ஷிண்டே, இந்த அம்மாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாய் சச்சரித்தை படிக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் பாபாவுக்கு முழுக்க முழுக்க எல்லா வேலைகளையும் செய்து கொடுக்குறாங்க. பாபாவினுடைய அந்த இடத்தை சுத்தப்படுத்துறது, அவருக்கு உணவு சமைச்சு கொடுக்கறது, அவருக்கு தன்னால் என்ற எல்லா சேவைகளையும் செய்யறது. இப்படி அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நிறைய பேர் பாபாவை பார்க்க வருவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் வருவாங்க. கூட கூடையா அவருக்கு காணிக்கையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப ஒரு விலை உயர்ந்த காணிக்கைகள்லாம் பாபாவுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த லட்சுமி அம்மாவுக்கு வந்து மனசுக்குள்ளார ஒரு சின்ன வருத்தம். பாபாவுக்கு நம்மளால எதுவுமே காணிக்க கொடுக்க முடியலையே, நம்மளால எதுவுமே இந்த மாதிரி செய்ய முடியலையேன்ற வருத்தம் அவங்களுக்கு எப்பவுமே இருந்துட்டே இருந்திருக்கு. பாபாவினுடைய கடைசி தருணம், அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த காலகட்டத்துல பாபா லட்சுமி அம்மா கூப்பிட்டுருக்கிறார். கூப்பிட்டு அவங்களுடைய கையில ஒரு 9 காயின் கொடுத்திருக்கிறார், காசுகளை கொடுத்திருக்கிறார். அந்த 9 காசுகள்ங்கிறது தான் நவவித பக்திக்கான அடையாளங்கள். ஏன் அதை லட்சுமி அம்மா கையில கொடுத்தாரு அவர் அப்படின்னா, பாபாவே சொல்றாரு, பாரு, உன்னுடைய சேவையினால நான் சந்தோஷம் அடைகிறேன். நீ உன் மனசுல நினைச்ச எனக்கு நீ காணிக்க கொடுக்க முடியலையே அப்படின்னு, ஆனா நீ எனக்கு செய்த அந்த சேவையை விட பெரிய காணிக்கை எதுவுமே கிடையாது. மனதாலும் உடலாலும் யார் ஒருவர் அன்பாக எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இறைவனுக்கு சேவை செய்கிறார்களோ அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வந்து சேரும் அப்படிங்கிறது பாபாவே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அப்படி நாம மனதால நம்மளுடைய உடலால பாபாவுக்கு முடிந்தவரை அவருடைய பாதங்களுக்கு சேவை செய்யறது அப்படிங்கிறது வாழ்க்கையில நமக்கு மிகப்பெரிய பேரை பெற்றுத்தரும். அதுதான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 4வது வகையான பக்தி, பாத சேவனம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.